வணக்கம். பேரறிஞர் அண்ணாவும் இரண்டாம் உலகப் போரும் 1943ஆம் ஆண்டு மே மாதம் மாஸ்கோ மறந்தாலும் அப்படிங்கிற தலைப்பில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இந்த கட்டுரையில் கோமிண்டனை ஏன் கலைச்சாங்க அப்படிங்கிறத குறித்து எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையின் ஆரம்பத்தில் ரஷ்ய புரட்சியை பற்றி போற்றி எழுதுறாரு. எப்படி ஜார் மன்னர்கள் மத போதகர்களோட சேர்ந்துக்கிட்டு எளிய மக்களை வாட்டி வதைச்சாங்க, கடைசியில் மக்கள் எப்படி இறக்கமே இல்லாமல் அவங்கள விரட்டி அடித்தாங்க, அதற்கு எப்படி ரஷ்ய புரட்சி உதவி செஞ்சது, சமதர்மம் அதாவது பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது, அனைவரும் சமம் அப்படிங்கறத இந்த ரஷ்ய புரட்சி எப்படி நிறைவேற்றுனுச்சு, அதற்கு இந்த ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி துணை புரிஞ்சிச்சு அப்படின்லாம் பேரறிஞர் அண்ணா நல்லா விவரித்து எழுதியிருக்காரு. நமக்கே தெரியும் அந்த காலத்தில் உயர்வு தாழ்வு நிறையா இருந்துச்சு. ஆனால் ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் ஒருவர் காம்ரேட் அதாவது தோழர் அப்படின்னு அழைச்சிக்க ஆரம்பித்தாங்க. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ஒரு ஆண் பெண்ணையும் காம்ரேடுன்னு அழைப்பாங்க, பெண்ணு ஆண்களை காம்ரேடுன்னு அழைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சமதர்மத்தை கொண்டு வந்த ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லி அண்ணா வர்ணிக்கிறார். இதில் கோமிண்டன் கலைஞ்சதை பற்றி பேரறிஞர் அண்ணா ரொம்ப நுணுக்கமாக அந்த காலத்து வரலாற்று நடந்ததை பதிவு செய்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், ஜெர்மானிய படைகள் அடி வாங்கவும் இங்கே ரஷ்யாவில் ஹிட்லர் கோயபெல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ரஷ்யாவோட பிரிட்டிஷும் அமெரிக்க படைகளும் சேர்ந்துருச்சு, நம்மளால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, ரஷ்யாவை இப்போ தனிமைப்படுத்தணும், அப்படின்னா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஹிட்லரும் கோயபெல்ஸும் என்ன பண்ணுறாங்க, ஒரு விஷம பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், கோமிண்டன் அப்படின்னு ஒரு அமைப்பு ரஷ்யாவில் இருக்குது. கோமிண்டன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னல் அந்த அமைப்பு, அதுக்கு பேர். அதாவது அந்த அமைப்போட நோக்கம் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பரப்பணும், உலகம் முழுவதும் சமதர்மத்தை ஏற்றுக்கொள்ள செய்யணும் அப்படிங்கிறது அந்த அமைப்போட நோக்கம். அதற்காக அவங்க உலகின் பல பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. வியட்நாமில் ஹோசிமின் தெரியும் இல்லையா, அமெரிக்க படைகளை ஓட விரட்டினாரே, ஹோசிமின்லாம் அங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டவர் தான். சீனாவின் மாபெரும் தலைவர் மாவோ அவர்களும் கோமிண்டனில் பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க தான். சீன புரட்சிக்கு நிறைய தலைவர்களை உருவாக்கி கொடுத்ததும் கோமிண்டன் தான். அதனால ஹிட்லரும் கோயபெல்ஸும் என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, கோமிண்டனோட நோக்கமே உலகம் முழுவதும் முதலாளித்துவ ஆட்சியெல்லாம் அகற்றிவிட்டு கம்யூனிஸ்ட் ஆட்சியை வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமே. இவங்களுக்கு போய் இந்த அமெரிக்கா பிரிட்டிஷாரெலாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு திரும்ப திரும்ப பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது நல்லாவே எடுபட செய்யுது. ஏன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் சோவியத் ரஷ்யாவில் ட்ராட்ஸ்கிக்கும் ஜோசப் ஸ்டாலினுக்கும் ஒரு பிரச்சனை வருது. ட்ராட்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யாவை சுற்றி முதலாளித்துவ நாடுகள் இருக்கும்போது நாம் மட்டும் தனித்து இருக்க முடியாது, ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக நம்மளால் தொடர்ந்து நீடிக்க முடியாது, அவங்க நம்மளை இருக்க விட மாட்டாங்க, நமக்கு ஏகப்பட்ட தொல்லை கொடுப்பாங்க, அதனால் உலகம் முழுவதும் நம்ம கொள்கைகளை கொண்டு சேர்க்கணும், மக்களை திரட்டணும், உலகம் முழுவதும் சமதர்ம ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்கிறார். சமதர்ம ஆட்சினா சோசியலிச ஆட்சி. ஆனால் ஜோசப் ஸ்டாலின் வேறு மாதிரி நினைக்கிறாரு. நாம் முதல்ல நம்ம ரஷ்யாவில் சமதர்மத்தை நிலைநாட்டுவோம், நாம் முதல்ல முன்னேறுவோம், அதுக்கப்புறம் உலகம் பூரா எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கருத்து வேறுபாடு ரெண்டு பேருக்கும் இருக்குது, இது உலகம் பூரா தெரிஞ்சிட்டு இருக்கு. அதனால் ட்ராட்ஸ்கியை குறித்து வெளிநாட்டு தலைவர்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. அமெரிக்கா பிரிட்டிஷெல்லாம் ட்ராட்ஸ்கியை பார்த்தா ரொம்ப பயப்படுறாங்க. இவர் கோமிண்டன் மூலமாக உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட புரட்சியை உருவாக்கிடுவார், ஸ்டாலினுக்கு நிகரான தலைவராக வேற இருக்கார் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சோவியத் ரஷ்யாவுக்கு நாங்கள் உதவணும்னு சொன்னால் கோமிண்டன் அமைப்பை கலைக்கணும் அப்படிங்கிறாங்க. யார்? பிரிட்டிஷு, ஃப்ரான்ஸு, அமெரிக்கா, இவங்கெல்லாம் கலைச்சாக்க நாங்கள் நிறைய இராணுவ உதவி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பேரறிஞர் அண்ணா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், ரஷ்ய புரட்சி நடந்துட்டு இருக்கும்போது சர்ச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், கம்யூனிஸ்டுகளை ஒழிக்கணும், அதுக்கு நம்ம ஆயுதங்கள் கொடுத்து நம்ம இராணுவத்தை ரஷ்யாவுக்குள்ள இப்போ அனுப்பணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதே மாதிரி செய்யவும் செஞ்சாங்க. அமெரிக்கா பிரிட்டிஷாரெலாம் வெள்ளை ஆர்மின்னு ஒன்று உருவாக்குனாங்க. ரெட் ஆர்மின்னு சொன்னால் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆர்மி, வெள்ளை ஆர்மி ஒயிட் ஆர்மின்னு சொன்னால் அந்த அமெரிக்க படைகள் பிரிட்டிஷ் படைகள் உதவி செய்கிற ஆர்மி. இப்படி வெள்ளை ஆர்மி ரெட் ஆர்மி எழுத்தெல்லாம் சண்டை போட்டாங்க. ஆனால் ரெட் ஆர்மி அவங்களையும் ஜெயிச்சு தான் சோவியத் ரஷ்யாவை உருவாக்குனாங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் ஸ்டாலினுக்கு எதிராக, லெனினுக்கு எதிராக உதவி செஞ்சவங்க தான் சர்ச்சிலும் அமெரிக்காவும். ஆனால் இப்போ அவங்க ரஷ்யாவுக்கு உதவி செய்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கார்ல் மார்க்ஸ், லெனினுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தது லண்டன் நகரம் தான், இங்கிலாந்து தான். ஏன்னா அவர்கள் வெறும் கருத்தை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கார்ல் மார்க்ஸ், லெனினை பற்றி நமக்கு தெரியும், பல நாடுகளால் நாடு கடத்தப்பட்டவங்க. லண்டனில் இருந்து பத்திரிகை நடத்தி அவங்க கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் லெனினின் கருத்துக்கள் புரட்சி வடிவம் பெற்ற போது அவரை விரட்டி விட்டுட்டாங்க. இதெல்லாம் பேரறிஞர் அண்ணா மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ இந்த நேச நாடுகள் சோவியத் ரஷ்யாவை ரொம்ப மல்லு கட்டுறாங்க, அதாவது திணிக்கிறாங்க. நீங்கள் கோமிண்டனை கலைச்சாதான் நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜோசப் ஸ்டாலின் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல்
கோமின்டனை கலைச்சிடுறாரு. அது ஜோசப் ஸ்டாலின் ட்ராட்ஸ்கி கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ட்ராட்ஸ்கி நாடு கடத்தப்படுறாரு. நாடு கடத்தப்பட்ட இடத்துல தென் அமெரிக்காவில் ஒரு நாட்டில் இருக்கும்போது அவரை கத்தியால் ஊற்றி கொண்டுடுறாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும், அது வேறு மாதிரி. ஆனால் இந்த நேச நாடுகளின் ப்ரெஷர் தாங்காமல் கோமின்டன் அமைப்பு கலைக்கப்படுகிறது. அதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாஸ்கோ மறந்தாலும் அப்படிங்கிற இந்த கட்டுரையில் 1943 மே மாதம் தெளிவாக எழுதியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.